பாரு, நல்லா பாரு. இந்த பொண்ணத்தான் கஜேந்திரன் தூக்க சொன்னான். இவ நம்ம வீட்டு எழுத்த வீட்டில் இருந்திருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்கா, நம்ம கூடவே பேசி பழகிருக்கா, எனக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டத்தை பறிச்சிட்டு போயிருக்கா. நீ இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்த? மகான்னு தெரிஞ்சுதான் இந்துவும் பாண்டியனும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க, போட்டோவே மாத்திருக்காங்க. என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், அப்படியே மரமா நின்று இருக்க? இல்லைண்ணே, மெட்ராஸில் இருக்கிற பொண்ணு தானே, திருவிழா முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் தான். அறிவு இருக்கடா உனக்கு? அறிவு இருக்கா? கஜா ஃபோன் பண்ணான். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா இப்படிதான் பண்ணுவியா? கஜாவை அவன் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் செய்ய சொல்லியிருக்க. என்னடா சொல்றீங்க? அங்கே ஒரு கார் நிற்குது பார், அந்த காருக்குள்ளதான் மகா இருக்கா. கஜேந்திரன் போட்டோ அனுப்பின மறு செகண்டே திருவிழாவில் வச்சு அவளை தூக்கியாச்சு. கார் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தியா, நீயும் அவன் கூட போ. கஜேந்திரன் கிட்ட அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு வா. எங்கே ஒப்படைக்கணும், என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உன் ஃபோனுக்கு வரும். புரியுதா? நீ கிளம்பு. இல்லைண்ணே, சின்ன பொண்ணு. என்ன சொன்ன? இல்லை, நல்ல பொண்ணு. இல்லை அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். இல்லை, வேற என்னமோ சொன்னியே. அண்ணா ஒன்று சொன்னதுதான். நம்ம வேற ஏதாவது சொல்ல போக அண்ணா அந்த வேலையை வேற யார்ட்டையா கொடுத்துட்டா. இது பாரு, ஒன்னால் முடியலன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேண்ணா. நான் பார்த்துக்கிறேண்ணா, விடுங்க, நான் வரேன். கர்ணா, அண்ணா, இந்த ஃபோட்டோ விஷயத்தில் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதையும் மீறி நான் இந்த வேலையை ஒப்படைக்கிறேன்னா உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. இப்போ கூட கஜாட்ட சொன்னேன், நம்ம ஆளுங்கள்லேயே எனக்கு ரொம்ப விசுவாசமானவன் நீ தான். அந்த நம்பிக்கை நீ தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஓ, தங்கச்சி, இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரணுங்கிறது தான் என் நிலைமை. என் அண்ணனை தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, எனக்கு வேறு வழி தெரியல.